அவர் அநேகமா ஒரு 4வது முறையோ 5வது தடவையோ இந்த மாதிரி சொல்றாருன்னு நினைக்கிறேன். அநேகமா தேர்தல் முடிவெடுத்துக்குள்ள ஒரு 100 தடவையாவது தமிழ்நாட்டில் பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு அவர் சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு 15 தடவை சொல்லிட்டாரு. திரும்ப நான் தான் நிறுத்தினேன். அந்த மாதிரி இப்போ அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி தான் திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அதை பற்றி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவர்கள் தான் உரிய முறையில் பதிலளிக்கணும். ஆனால் நிச்சயமாக பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதகத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கும். 2வது, கூட்டணியில் சேரக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிகளை எல்லாம் அழித்தொழிப்பது, தன்னுடைய எதோச்சதிகாரத்தை நடைமுறைப்படுத்துவது என்பதுதான் பிஜேபியினுடைய வழக்கமான நடைமுறையாக மகாராஷ்டிராவில் இருக்கட்டும், பீகார்லையாக இருக்கட்டும், மற்ற பல்வேறு மாநிலங்களில் ஏற்கனவே அத்தகைய முன்னுதாரணங்கள் என்பது இருக்கிறது. ஆக அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு வராது என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஏனென்று சொன்னால் அதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெறுவதற்கு கடுகளவு கூட வாய்ப்பே கிடையாது. தமிழகத்துல நம்ம கட்சியோட உறுப்பினர் சேர்ப்பு மற்ற கட்சியோட குறைவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா, எப்படி பாக்குறீங்க? இல்ல மற்ற கட்சியில சேர்க்கிற மாதிரி நாங்க கட்சியில மெம்பர் சேர்க்கறதுல முதல்ல மிஸ்டர் கால் கொடுத்து சில பேர் சேர்க்கிறாங்க. வீடு வீடா போய் தெருவில் போறவங்க வரவங்க எல்லாம் சில பேர் சேர்க்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில அந்த மாதிரிலாம் உறுப்பினராக சேர்றதுக்கு வந்தா கூட நாங்க சேர்த்துக்க மாட்டோம். இது ஒரு புரட்சிகரமான கட்சி என்கிற முறையில் அவர்கள் பல்வேறு அமைப்புகளில் வேலை செய்து அரசியல் தத்துவார்த்த ரீதியாக அவர்கள் தெளிவு பெற்ற பிறகுதான் கட்சியில உறுப்பினராகவே முடியும். ஆகவே யார் வேணாலும் நான் கட்சியில சேர்றேன்னு சொன்னா வந்தா உடனே மாவட்ட செயலாளர் சேர்த்துக்க மாட்டாரு. ஆமா, நாங்களும் சேர்த்துக்கிறதுக்கு விட மாட்டோம். அதனால மற்ற கட்சியோட உறுப்பினர் எண்ணிக்கையோட எங்களை ஒப்பிடுறது என்பதே பொருத்தமற்றது. கோவில் நிதியை எடுத்து கல்வி எடப்பாடி சொல்லியிருக்காரு. அதை பத்தி 1960ஆம் ஆண்டிலிருந்து இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக தமிழ்நாட்டில் பல்வேறு பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பாலிடெக்னிக்கள் என்பது கட்டப்பட்டு வந்திருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் காலம் துவங்கி இப்போது இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காலம் வரைக்கும் தொடர்ச்சியாக பல்வேறு கல்லூரிகள் என்பது கட்டப்பட்டு வந்திருக்கிறது. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி வாய்ப்பை உருவாக்கி தருவதில் மிக முக்கியமான பங்கை இந்து அறநிலையத்துறை ஆற்றியிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஒருவருக்கு இதெல்லாம் எப்படி தெரியாமல் போச்சுன்னு தெரியல. திரு எடப்பாடி அவர்கள் இந்த தவறான ஒரு கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிஜேபியோட போய் சேர்ந்ததுனால அவர்களுடைய குரலை இவர் எதிர்நீத்து கொண்டிருக்கிறார். 2வது நான் கேட்க விரும்புகிறேன், இந்து அறநிலையத்துறை வந்து பள்ளிக்கூடம் நடத்தக்கூடாது, கல்லூரி நடத்தக்கூடாதுன்னு சொல்லி எந்த அடிப்படையில் அவர் வந்து சொல்றாரு? அது சட்டப்படியாக அத்தகைய கல்லூரிகளை, கல்வி நிறுவனங்களை கட்டுவதற்கு சட்டப்படியே உரிமை இருக்கிறது. அதுதான் அவங்க வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இந்துத்துவ அமைப்புகள் கோயில்களை எங்களிடம் ஒப்படைக்கணும், கோயில் சொத்தை எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க கோரிக்கை எழுப்பி கொண்டே இருக்கிறார்கள். அந்த கோரிக்கைக்கு வழி சேர்க்கக்கூடிய வகையில்தான் எடப்பாடி அவர்களுடைய இந்த கருத்தை நான் வந்து பார்க்குறேன். இது வன்மையான கண்டனத்துக்குரியது, தமிழ்நாட்டு நலனுக்கு விரோதமானது. இத்தகைய கருத்தை அவர் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். திமுக கூட்டணியில வந்து வர சட்டமன்ற தேர்தலில் வந்து மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் அதிகமான எண்ணிக்கையில் வந்து தொகுதியில வந்து கேட்டு நம்ம போட்டியிட போறோமா, எப்படி சார்? அதுதான் என்ன, இது வந்து 100 தடவை சொல்லிட்டேன். அது ஒரு புதிய கேள்வி இல்லையா? 100 தடவை சொல்லிட்டேன் 6 மாசத்துல. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எப்படிங்க இருக்கு, நம்ம எப்படி பாக்குறோம்?